அவனுக்கு புத்தி உணர்த்துவோம். போர்க்களத்திலாவது தன் தன்னை உணர்த்தும் அவன். அரசே, சற்று நிதானிக்கலாம். நிதானிக்க நம்மை அவன் விடவில்லை. சித்ரா அல்லது போர் என்கிறான். சித்ராயின் குடிமகள். இனி போர்க்களம் தான் நாம் அவனை சந்திக்க வேண்டிய இடம். படைகளை தயார் செய்யும்படி தளபதிகளுக்கு உத்தரவிடுங்கள். வரவேண்டும். ஏழையின் குடிசைக்கு காவலரின் தோழன். அமருங்கள். அப்படி அமர்ந்து பேசக்கூடிய அமைதியான நேரமில்லை சித்ரா. அவசர காரியமாக வந்திருக்கிறேன். என்ன சொல்கிறீர்கள்? 60 ஆண்டுகள் அமைதியாக இருந்த சேர நாட்டின் மீது ஊர் குறித்து கொட்டிவிட்டான் கருவூர் சோழன் கணிகன். கருவூர் சோழன் கணிகன் பாக்கி இருந்தது மண்ணாசி. பதம் பார்க்க நினைக்கிறான் வஞ்சி மண்டலம். வஞ்சியை காக்க வாழ் வீரர்கள் இருக்கிறார்கள். வலுவுள்ளவர்கள், அறிவில் வாழும் வலுவும் போரிலே வெற்றியை தரலாம். கொட்டி ஓடும் குருவியை தடுக்க முடியாது சித்ரா. அதற்கு கத்தி இல்லாமலே களம் முடிய வேண்டும். கணிகண்ணன் சீற்றம் தெரிய வேண்டும். கருவூரும் வஞ்சியும் உதரம் கொட்டாமலே பிழைக்க வேண்டும். இவ்வளவும் நடக்க வேண்டும் என்றுதான் இந்த இளம் மனதும் பேராசைப்படுகிறது. நடத்து வைக்க வழி தேடித்தான் நானும் வந்திருக்கிறேன் என்று. சித்ரா, வஞ்சியின் இளவல உறையூரில் இருக்கிறான். மஞ்சகன் கணிகண்ணன் அதையும் அறிவான். வஞ்சிக்கு படையனுப்பும் அதே நேரத்தில் உருண்டைக்கும் செய்தி அனுப்பப் போகிறான் கணிகண்ணன். வஞ்சியின் வாரிசு உறையூரில் தான் இருக்கிறான் என்பதை சோழன் அறிந்தால் தன்னன் கண்கள் தப்ப முடியாத சோழர்கள். ஆம் சித்ரா, உறையூரில் மணிவண்ணன் சிறைப்படுவான். கருவூரான் வஞ்சியிலே களம் காண்பான். தடுத்து நிறுத்தும் சக்தியை படையிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. நான் உன்னிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். என்ன செய்ய வேண்டும்? எப்படி செய்ய வேண்டும்? ஆணையிடுங்கள் அமைச்சரே. சேர நாட்டின் இளவரசர் சிறைப்பட்டார். அந்த அவமானத்தில் வஞ்சியின் குடிமகளுக்கு பங்கில்லையா? சொல்லுங்கள். என் சக்திக்கு மீறியதாயினும் வஞ்சியின் தலைவனுக்காக உங்கள் ஆணைக்கு தலைவணங்குகிறேன். தாமதமின்றி கருவூருக்கு நீ ஏடொன்று அனுப்ப வேண்டும். அனுப்பு. கணிகண்ணனை சந்திப்பதாக அதில் எழுத வேண்டும். நான் சந்திக்கவா? வாய் திறந்திருக்கும் புலியின் வாய் வெள்ளாடு விழவா? அவ்வளவு தைரியம் இல்லையா உனக்கு? பகைவர்கள் 10 பேராக சூழ்ந்துவிட்ட நேரத்திலும் புகை கிளப்பி புன்னகை காட்டி தப்பி ஓடும் சாதுரியம் சதுராடும் அங்கேற்கு உண்டு என்றல்லவா நான் பிடித்திருக்கிறேன். சித்ரா, பாவத்தின் சின்னமான கணிகண்ணனிடம் நீ ஆபத்தில் சிக்கிக் கொள்வது நான் விரும்பவில்லை. நீ செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். கணிகண்ணனை சந்தித்து கனிவாக பேசி ஆடச் சொன்னால் ஆடி பாடச் சொன்னால் பாடி இளவரசர் வஞ்சிக்கு திரும்பும் வரை இந்த போரை தடுத்து நிறுத்திவிடும். நடக்கக்கூடியதா? நடந்திருப்பதாக சரித்திரம் கூறுகிறது. அமைச்சரே, கலக்கத்தை விடு, கண்ணீரை துடை, ஏட்டு பிடி, எழுத்தான் ஏடு, எழுது கருவூர் சோழனுக்கு பல்லக்கு வரும். நீ சொல்லுகின்ற போரை நிறுத்தும். உன்னையும் காத்து தஞ்சையின் மண்டையும் காத்து நீ திரும்பு. இளவரசரும் ஆபத்தில்லாமல் வந்து. நல்லது அமைச்சரே. வஞ்சியின் காவலருக்காகவும் அவர் ஆளும் இந்த குற்றத்துக்காகவும் அன்பு வடிவான தங்களுக்காகவும் புற்றுக்குள் இறங்குகிறேன். பாம்பை பிடிக்கிறேன். கொட்டப்பட்டு நான் இருந்த போதிலும் வஞ்சியின் குலம் தழைத்தால் போடும். கருவூரானும் காவலருக்கு ஆடல் பணியை சித்ராவின் வணக்கம். அரசர் பிராமன், தங்களை நான் சந்திக்க பெரிதும் விரும்புகிறேன். பல்லக்கொண்டு அனுப்பி வைத்தால் அடுத்த வினாடியில் புறப்பட்டு வர தயாராக இருக்கிறேன். சித்ரா. பாதி தூரத்தை என் படை கடந்த போது மீதி தூரத்தை வெற்றி கடந்து வந்திருக்கிறதா? வெற்றி கடந்து வந்திருக்கிறது. படையினி தேவையில்லை, பல்லக்கணிப்பு வைங்கள், தடையின்றி வருகிறேன் என்கிறாள் சித்ரா. இவ்வளவு ஊரும் ஒரு பெண்ணுக்காக அவன்தான் நான் ஒரு மடைய இதுல அரசியல் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ ஒரு பைத்தியக்காரனடா. மங்கையரை மையமாக வைத்துத்தானடா அரசியலே உழுகிறது. பல்லக்கொன்றும் 10 காவலர்களும் வஞ்சிக்கு செல்ல வேண்டும். தலைநாயகனிடம் கூறு. போ.
முடிவுக்கு வந்துவிட்டேன். என்னென்ன புன்னகை புரிகிறீர்கள்? கருவூரி நரக வாசலுக்கு உங்கள் சுமந்து செல்லும் காலத்தேர் வந்துவிட்டது. அம்மா, மலரின் மெல்லிய உங்களை அரசியல் நாடு விட்டு நாடு அழைத்து போகிறது. கலங்காதை மங்கேற்கிறது. அடங்கி கிடப்பது மார்பரை தழுவதும் பெண்மையின் 2 குணங்கள். நான் எப்படிப்பட்ட இடத்திற்கு போகிறேன் என்பதும் எனக்கு தெரிகிறது. யாரை சந்திக்கப் போகிறேன் என்பதும் எனக்கு புரிகிறது. புரிந்துமா புன்னகை புரிகிறீர்கள்? மங்கேற்கிறது. ஒன்றை நடத்தி காட்டியே தீர வேண்டும் என்றால் அதை சிரித்துக் கொண்டே செய்ய வேண்டும். உலகத்து சக்திகளுக்கெல்லாம் உன்னத சக்தி என்னுடைய இதயம்தான் என்ற நம்பிக்கையோடு புறப்படுகிறது. கலங்காமல் வருகிறேன். அம்மா, திரும்ப திரும்ப நினைத்து பார்க்கிறேன். நீங்கள் தப்ப முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. காதல் நாதனுக்காக, கண் போன்ற நாட்டுக்காக கருநாகத்தின் முன்னிலேயே திருநாள் கொண்டாடுகிறேன். ஆடும் நாகம் அருகில் நெருங்கினால் நச்சுத்தன்னை பிடுங்குகிறேன். நாகத்தை நான் துண்டமாக்குகிறேன். கணவனுக்கு பகைவனுக்கு பேய். புறப்படுகிறேன். அரண்மனையிலே களவாட வந்த கசடனை குற்றங்களை எல்லாம் பெரிய குற்றம் ஒற்று வேலை பார்ப்பது, விசாரணை இன்றி வெட்டி எறிவதுதான் அதற்குரிய தண்டனை. ஆயினும் ஓரளவு கருணை காட்டலாம் என்றுதான் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். தண்டனையை நீயே நிர்ணயித்துக் கொண்டுதான் வந்திருக்கிறேன். கரிகாலரே, என்ன தண்டனை? அடக்கம் இல்லாதவனாக கிழிப்பது, வேதம் பாராட்டும் இதயத்தை பிளப்பது, செருக்கையை நிமிர்ந்த சிரத்தை துண்டிப்பது, இவ்வளவு கூடிய தண்டனை தேவைதானா? சரி, கருணை காட்டுகிறேன், பிழைத்து போ. அறிவு கட்டவனை, கடாரம் முதல் கங்கை வரையிலே பகைவரை கைது செய்ததும் கருணை காட்டியதும் கரிகாலன். அவனுக்கா கருணை காட்டுகிறாய் நீ? அதிலும் கைதி கோலத்தில். கோலந்தான் கரிகாலரே கைதி, குணமல்ல, நினைவிருக்கட்டும். உறையூர் வாழ் பெருமக்களே, இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? நீங்களே சொல்லுங்கள். ஏன் திகைக்கிறீர்கள்? அவர்கள் திகைக்கவில்லை கரிகாலரே, நீதி அவர்களை திகைக்க வைக்கவும். என்னை அழைத்துவிட உங்களால் முடியாது. உங்கள் மக்களவே கேட்போம். காவிரியின் பெருமக்களை, நான் குற்றவாளி என்றார் கரிகாலர். நடந்ததை கேளுங்கள். பெண் கேட்டனுப்பினார் சேர மன்னர் கரிகாலரிடம். இல்லை என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் தொல்லையை பிறந்திருக்கார். ஆனால் சேரன் குலம் கெட்டது, குடி கெட்டது, தாய் முறைகட்டவள், நெறிகட்டவள் என்று பிறப்பை முன்வைத்து ஏற்றினார். முறையூர் என்று பெயர் பெற்ற உறையூர் வாழ் மக்களே, நீங்களே சொல்லுங்கள். தவழ்ந்து வரும் காவிரிக்கு வேகம் உண்டா? குலம் பார்த்து குடி பார்த்து வேகம் மழை பெய்வதுண்டா? 1000 ஒன்றாக்குவோர் மன்னன், ஒன்றை 2 ஆக்குகிறார் கரிகாலன். நீங்களே தீர்ப்பளியுங்கள். என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள், ஏற்றுக்கொள்கிறேன். வேகம் உங்கள் குலம்பாடா? ஜாதியை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா? நாம் ஒரே இனத்து மக்கள் தானே? இனம் வேறு குலம் வேறா? சொல்லுங்கள் உங்கள் கரிகாலருக்கு. சொல்லுவதற்கு எதுவும் இல்லை. உண்மை பயங்கரமானதாகத்தான் இருக்கும். பிறப்பிற்கோர் பெருமை உண்டு என்பதில் அசையாத நம்பிக்கை உள்ளவன் நான். நேரத்தில் தங்கி இதை கொண்டு என் கால்களை கழுவ வேண்டும். நேரத்தின் வெற்றி மாலையாம் பனம்பூ மாலை, இதை என் கால்களிலே சூட வேண்டும். செய்து முடித்தால் நீ விடுதலை பிழைத்து போகலாம்.